கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யோசேப்பின் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் இடைப்பட்டார், எப்படி கஷ்டங்களின் மத்தியிலே அவரை உயர்த்தினார் என்பதை குறித்தெல்லாம் தியானித்து வருகிறோம். இன்றைய இந்த வாரத்திலே நாம் அவருக்கு அதிகமான பயிற்சிகள், யோசேப்புக்கு மேலும் பயிற்சி என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யோசேப்பு நமக்கு தெரிந்தது போல யாக்கோபுடைய பிரியகுமாரன். அவர் பல வர்ண ஆடைகளை தைத்து கொடுத்திருந்தார். எல்லா குமாரர்களை விட அவனை அதிகமாக நேசித்தார். அவருக்கும் சொப்பனங்கள் வந்தது. யோசேப்புக்கு அவருடைய அரிக்கட்டு மத்தியில் இருப்பதாகவும் மற்ற 11 அரிக்கட்டுகள் அதை வணங்குவதாகவும் அவர் சொப்பனம் கண்டார். மற்றொரு சொப்பனத்திலே அவருடைய நட்சத்திரம் மத்தியிலே இருந்தது. மற்ற 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அதை வணங்கின என்றும் ஒரு சொப்பனம் கண்டு அதையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அதன் மூலமாக எல்லாருக்கும் அவர் மேல் எரிச்சலாக இருந்தது. யோசேப்பும் தனக்கு நல்ல காலங்களெல்லாம் நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு நடந்ததெல்லாம் எதிர்மாறாக கெட்ட காரியங்களாகவே இருந்தது. நாமும் யோசேப்பின் வழியில் இருந்திருந்தால் சிந்தித்திருப்போம். எதிர்மாறாக நடக்கிறதே. முதலிலே யோசேப்பு ஒரு குழியிலே தள்ளப்பட்டார். அவரை கொல்ல அவருடைய சகோதரர்கள் முற்படும்போது ஒரு கேரவான் அங்கு வந்தது. அங்கு அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். பாதாளத்திலிருந்து அடிமையாக வந்தான். அடிமையிலிருந்து பாத்திப்பருடைய வீட்டிலே வேலைக்காரனாக அமர்த்தப்படுகிறார். யோசேப்பு யோசித்திருக்கலாம், இது என்னது, இது எனக்கு சொப்பனங்கள் நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைபெறுகிறதோ எல்லாம் அப்படி இல்லையே என்று. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அந்த பாத்திப்பருடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைக்கிறது. அதன் மூலமாக அங்கு இருக்கும் வேலையாட்களில் அவர் உயர்த்தப்படுகிறார். எல்லா பொறுப்புகளையும் அவனிடத்தில் கொடுக்கிறார். இதுதான் நாம் கடந்த வாரங்களிலே தியானித்து வந்தோம். அப்படி இருக்கும்போது சாத்தான் பாத்திப்பருடைய மனைவியின் மூலமாக அவனுக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகிறார். அந்த மனைவி அவனை விரும்புகிறாள். அவன் இளமையாகவும் அழகாகவும் இருப்பதினாலே சயனி சயனி என்று தினந்தோறும் அவனை வருத்தி அழைக்கும்போது அவன் விலகி ஓடுகிறான். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், அவனுடைய சட்டையும் விட்டு ஓடுகிறான். அந்த சட்டையை வைத்து கொண்டே அவன் மேல் அபாண்டமாக ஒரு பழியை சுமத்துகிறாள். அவன் என்னை வலுக்கட்டாயமாக உறவு கொள்ள முயற்சித்தான். நான் தான் இந்த சட்டையை வைத்து கொண்டு சத்தம் போட்டதினாலே அவன் ஓடிப்போய் விட்டான். இதோ இந்த சட்டை தான் அதற்கு அத்தாட்சி என்று சொல்லும்போது நம்ப வேண்டிய சூழ்நிலை. பாத்திப்பரும் அதை நம்புகிறார். ஜெயிலிலே ஒப்படைக்கிறார். யோசேப்பு யோசித்திருக்கலாம், இது என்ன நடக்கிறது எனக்கு? நான் உண்மையாகத்தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த சோதனை? நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பல சமயங்களில் அந்த மாதிரி சூழ்நிலைகள், சோதனைகள் வரலாம். நாம் உண்மைக்காக வாழும்போது நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம். கடவுளும் அதை அனுமதிப்பார். ஆனாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் ரோமர் 8:28 இப்படியாக பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு தீமை நடந்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும். எதை வேண்டுமென்றாலும் நாம் சந்திக்க அல்லது ஏற்க நாம் தயாராக இருப்போம். கடவுள் உயர்த்துவார். ஆனால் அவர் உயர்த்து மட்டும் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அந்த பொறுமை நமக்கு தேவை.
ஆண்டவர் இவற்றின் மூலமாக நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பார், நம்பிக்கையை கற்றுக் கொடுப்பார், விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள இவற்றையெல்லாம் ஆண்டவர் அனுமதிப்பார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது அங்கு நடந்ததை குறித்து நாம் சற்று தியானிப்போம். 39வது அதிகாரம் ஆதியாகமம் வசனங்கள் 21 முதல் 23 வரை இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறைச்சாலை தலைவன் என்றால் அது ஒரு சாதாரண பொறுப்பு அல்ல. ஒரு உயர்ந்த பொறுப்பு, உயிருக்கு ஆபத்தான பொறுப்பு. சிறைச்சாலையிலிருந்து யாராவது தப்பிவிட்டார்கள் என்றால் உயிருக்கு உயிர். அந்த அரசர் அந்த சிறைச்சாலையுடைய தலைவனுடைய உயிரை எடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருப்பவர் யோசேப்பை நம்பி எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறார் என்றால் யோசேப்பு எவ்விதமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடும், ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரனாக இருந்திருக்கக்கூடும் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். எப்படி பாத்திப்பருடைய வீட்டிலே அவன் உண்மையும் உத்தமமாக இருந்தானோ அதன் மூலமாக பாத்திப்பர் எல்லாவற்றையும் ஒப்படைத்தாரோ அதே போல யோசேப்பு சிறைச்சாலை தலைவனிடத்திலும் உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்கிறான். அப்படி நடந்து கொள்ளும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரால் தான் ஒருவருடைய மனதை இழக்க முடியும். நாம் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்முடைய தலைவர்களுடைய மனதை அவர் மாற்றுவார். அப்படி மாற்றுவதினாலே தான் அந்த தயவை ஆண்டவர் அந்த சிறைச்சாலை தலைவனுடைய மனதிலே கொண்டு வந்ததினாலே அவருடைய எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பிடத்தில் கொடுக்கிறார். இந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது யோசேப்புக்கு இது ஒரு அதிகப்படியான ஒரு பயிற்சி கூடமாக மாறுகிறது. யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே இருந்திருந்தால் அதிகபட்சமாக ஆடு மாடுகளை மேய்ப்பதை மட்டும்தான் கற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் அவனை வேறு பிரித்து போத்திப்பர் வீட்டிலும் இப்பொழுது சிறைச்சாலையிலும் அவருக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கும்போது பிற்காலத்திலே வரப்போகிற ஒரு பஞ்ச நிலையை சமாளிக்கும் அளவுக்கு அவனுக்கு பேராற்றலை கொடுக்கிறார். எனக்கும் நான் கவர்மெண்ட்டிலே அரசாங்கத்திலே வேலை செய்திருக்கும்போது ஓரளவுக்கு பயிற்சி பெற்றேன். அந்த பயிற்சியை வைத்து நான் ஒரு தொழிலதிபராக ஆகியிருப்பது கடினமான காரியமாக இருந்திருக்கும். ஆனால் கடவுள் என்னை அங்கிருந்து வேறு பிரித்து ஒரு தனியார் துறையில் கொண்டு வந்து பயிற்சி கொடுத்தார். அங்கு முதலாவதாக எனக்கு இந்த தொழில் ரீதியான பயிற்சிகள் அளிக்கப்பட்டது, டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அவற்றை நான் கற்றுக்கொண்டு இருக்கும்போது பிற்காலத்திலே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அதையும் ஆண்டவர் கேஷ் ஃப்ளோ, எப்படி பண புழக்கத்தை சமாளிப்பது என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்ததினாலே 12 வருடங்கள் அங்கு நான் பயிற்சி பெற்றதினாலே பிற்காலத்திலே ஒரு தொழில் அதிபராக என்னுடைய காலிலே நான் நிற்பதற்கு முடிந்தது. அப்படியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பயிற்சி கொடுத்து எடுத்து கொண்டு போவார். அதுபோல் இங்கே யோசேப்புக்கு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் அவனுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது என்று கண்ட கர்த்தர் அவனை போத்திப்பர் வீட்டுக்கு கொண்டு வருகிறார். அங்கு ஒரு அளவுக்கு அவருக்கு பயிற்சி கொடுத்த பிறகு அங்கிருந்து வேறு பிரிக்கிறார். அங்கிருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார். இங்கு ஒரு கல்லில் 2 மாங்காய். யோசேப்பு நம்புகிறாரா? யோசேப்பு கடவுளை குறை கூறுகிறாரா? யோசேப்பு எல்லா கஷ்டங்களையும் தாங்குகிறாரா? எவ்வளவோ
பாடங்களை நாம் படிக்க வேண்டியிருக்கும். இவற்றையெல்லாம் தாங்கும்போது நாம் வைரக்கல்லாக மாறுகிறோம். கர்த்தர் அவற்றையெல்லாம் செய்து அவனுக்கு ஒரு பெரிய பயிற்சியை கொடுக்கும்போது பிற்காலத்திலே அந்த ஒரு 5 வருட 7 வருட செழிப்பிற்கு பின்னாலே ஒரு 7 வருட பஞ்சகாலம் வரும்போது அந்த 7 வருட செழிப்பிலே எப்படி தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும், அந்த 7 வருட பஞ்சகாலத்தில் அதை எப்படி விநியோகம் செய்ய வேண்டும், அது எப்படி அரசனுக்கு ஒரு நல்ல லாபகரமாகவும் அங்கிருக்கிற உயிரினங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு சேதம் இல்லாமல் அவர்களை காப்பாற்றவும் எப்படியெல்லாம் யோசேப்புக்கு ஞானம் தேவையோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் அவருடைய சிறைச்சாலையின் சமயத்திலும் போத்திப்பர் வீட்டிலும் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிற்காலத்திலே என்னவெல்லாம் நாம் முயல வேண்டுமோ, என்ன எல்லாம் கடவுள் நமக்கு சித்தமாக வைத்திருக்கிறாரோ அவற்றிலெல்லாம் நாம் தேர்ச்சி பெற வேண்டும், பயிற்சி பெற வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாகவே நமக்கு அதை ஆயத்தப்படுத்தி அந்த பயிற்சி காலத்திலே நமக்கு நல்ல பயிற்சிகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த பயிற்சியின் சமயத்திலே பல துன்பங்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம். ஆனால் நாம் அவரை நம்பி சார்ந்து வாழும்போது இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் பனி போல நீங்கிவிடும். நாம் கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும். அவர் எடுத்துக்கொண்டு போகும் பாதைகள் எனக்கு தெரியாது, ஆனால் நம்பின யாவரையும் அவர் விட்டுவிட மாட்டார் என்பது நமக்கு தெரியும் போது நமக்கு எல்லாம் நன்றதாகவே நடக்கும். கர்த்தர் யோசேப்பை உயர்த்துவது மட்டும் அவருடைய நோக்கமல்ல. யோசேப்பை பயிற்சிப்பதன் மூலமாக யோசேப்பின் குடும்பத்தையும் எகிப்தையும் அங்கு சுற்று வட்டாரம் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் இந்த பஞ்சகாலத்திலே பாதுகாத்தார். அதற்கு வேண்டிய ஞானத்தை யோசேப்புக்கு கொடுத்ததினாலே செழிப்பான அந்த 7 வருடங்களிலே அவன் சேமித்து வைத்த தானியங்களினாலே பல உயிரினங்கள் காப்பாற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பழைய ஏற்பாட்டு 430 வருடங்கள் கழித்து எகிப்தியர்கள் வெளியே போகும்போது 70 மக்களாக உள்ளே வந்தவர்கள் 6 லட்சம் புருஷர்களாக வெளியே போகிறார்கள். 6 லட்சம் புருஷர்கள் என்றால் 6 லட்சம் ஸ்திரீகள், 12 லட்சம் அவர்களுக்கு 5 பிள்ளைகள் இருந்தாருன்னா அது 30 லட்சம், 42 லட்சம் பிள்ளைகளாக 42 லட்சம் ஜனங்களாக வெளியே போய் அவர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு தோராவையும் அந்த 5 ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாட்டையும் பிற்காலத்தில் இயேசுநாதர் மூலமாக புதிய ஏற்பாட்டையும் நமக்கு கொடுத்து கர்த்தரின் வழியில் நடப்பதற்கு அன்று யோசேப்பை முதல் குறித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.